ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இங்கு நிறைய பேருக்கு பொறாமை. முக்கியமாக உன்னுடைய தெருவில் இருப்பவர்களுக்கே அதிகமான பொறாமை. நீ என்ன அவ்வளவு அழகாக வாழ்கிறாய் என்பதை அவர்கள் பார்த்தார்கள் என்று தெரியவில்லை. உன் குடும்பத்தில் இருந்து ஒரே ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்தால் போதும், அவர்களுடைய பொறாமையை விட்டுவிடுவார்கள். வெளியில் வெளியில் இருந்து கொண்டு வீட்டுக்குள் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நீ எப்பொழுதும் வீட்டுக்குள் இருக்கும் விஷயத்தை வெளியில் காட்ட மாட்டாய். எவ்வளவுதான் கோபமாக இருந்தாலும் வீட்டில் இருக்கும் ஒரு செய்தி கூட வெளியில் போகாது. அப்படி இருக்கும் உன்னை எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? நீ மட்டும் இந்த உலகத்தில் சண்டை சச்சரவு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாய் என்று. ஆனால் அவர்களையெல்லாம் விட நீதான் அதிகமாக கஷ்டப்படுகிறாய் என்பதை இன்னும் யாருக்கும் தெரியவில்லை, புரியவில்லை. அதுதான் உண்மை. வெளியில் நீ இருக்கும் விஷயத்தை பார்த்து எல்லோரும் ஏமாந்து போகிறார்கள். நீ நன்றாக இருக்கிறாய், நீ நன்றாக எல்லாம் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கிறாய் என்ற ஒரு பொறாமையான எண்ணம். அதில் மிக 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 உன் தெருவில் இருக்கும் பெண் நீ எப்பொழுது எங்கு பார்த்தாலும் முகத்தை காட்டி, அதாவது எப்படி என்றால் சண்டைக்காரர்கள் மாரி முகத்தை திருப்புவது, தேவையே இல்லாத விஷயங்களை செய்வது, எப்படி உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட்டு உன்னிடம் தேவையே இல்லாமல் உன்னை வேணுங்கென்று கூப்பிட்டு கொண்டு சண்டை போடுவது, உன்னிடமே தேவையே இல்லாத வார்த்தையால் உன்னை திட்டுவது, நீ எதற்குமே வாய் திறப்பது கிடையாது, நீ எதற்குமே எந்த ஒரு விஷயத்தையும் பேசுவது கிடையாது. காரணம், நம் நல்லவன், தெய்வத்திற்கு தெரியும். அந்த பெண் என்ன பேசிக்கொண்டாலும் பேசட்டும், தெய்வம் நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு நல்ல கூலியை கொடுக்கும் என்பது மட்டும்தான் உன்னுடைய முழு எண்ணம். ஆம் தங்கமே, பேசுவது பேசட்டும் என்று இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அந்த பெண்ணோ தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை அல்லவா செய்ய போகிறாள். நீ போகட்டும் போகட்டும் என்று விட்டு சில விஷயங்கள் இப்பொழுது முத்தி அடுத்த கட்டத்திற்கு அல்லவா நிற்கிறது. என்ன சொல்கிறீர்கள் சாயி என்று தானே கேட்கிறாய். இத்தனை நாள் உன்னுடைய வீட்டு வாசலில் அந்த பெண் இப்படி போகும்பொழுது ஒரு வார்த்தையை பேசுவாள், இப்படி போகும்பொழுது ஒரு வார்த்தையை பேசுவாள். நீ உன்னுடைய வீட்டு வாசலில் என்றால் ஏதாவது ஒரு சத்தத்தை போடுவாள், ஏதாவது ஒரு விஷயம், நீயாக சண்டைக்கு வரமாட்டாயா என்று அந்த பெண் நினைப்பாள். ஆனால் இப்பொழுது அந்த பெண் தீய விஷயத்தை செய்யலாம் என்று இறங்கிவிட்டாள். புரிகிறதா? தீய விஷயத்தை செய்யலாம், உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தை கெடுக்கலாம் என்று அவள் இறங்கிவிட்டால் அந்த பெண்ணானவள் சரியில்லை. உன்னுடைய வீட்டு வாசலில் நாளை காலை எலுமிச்சம்பழம் இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு பொருள், எலுமிச்சம்பழம் இல்லை என்றால் ஏதாவது ஒரு கயிறு, காசு, இது போன்ற விஷயங்கள் இருந்தால் தயவு செய்து சொல்கிறேன், கையால் எடுக்காதே. அந்த எலுமிச்சம்பழத்தில் குங்குமத்தை வைத்து உன்னுடைய வாசலில் வைப்பதோ, இல்லை ஒரு பையை போடுவதோ, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை போடுவதோ இன்று அவள் செய்வதற்காக இருக்கிறாள். அதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விட்டாள். அவளுக்கு என்னவென்றால் அவளுடைய குடும்பத்தை நீ பார்த்து கண் வைக்கிறாய். அவளுடைய வீட்டில் அவள் சுத்தி போடும் பொருட்களை எடுத்து உன்னுடைய வீட்டு வாசலில் வைத்தால் கண் திருஷ்டி போயிடும் என்று நினைக்கிறாள். அவள்தான் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகிறாள், கண் வைக்கிறாள். நீ யாருடைய வாழ்க்கையும் பார்த்து எப்பொழுது பொறாமைப்படுவது கிடையாது, கண் வைப்பது கிடையாது. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையிலேயே பிரச்சனைகள் ஆனது தலைக்கு மேல் இருக்கிறது. அதனால் நீ எப்பொழுதும் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை நீ பார்ப்பது கூட கிடையாது. ஆனால் அந்த பெண்ணோ எப்பொழுதுமே உன்னை கவனித்து கொண்டு, அவள் பொறாமைப்பட்டு கொண்டு, அவளே எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு, கடைசியில் உன்னுடைய பெயரை நீதான் பொறாமைக்காரி, நீதான் பொறாமைப்படுகிறாய், நீதான் எல்லாம் செய்கிறாய் என்று சொல்லிவிடுகிறாய். தங்கமே, இது நல்லதற்கு காலம் கிடையாது. கெட்டவர்கள், அதாவது அவளை போல் இருப்பவர்களுக்கு அவளை போலவே ஒருவரை காமித்தால் தான் சரிப்பட்டுவிடும். ஆனால் நாளைக்கு இந்த மாதிரியான பொருள் கிடைத்தால் தயவு செய்து வீடு வாசலை கூட்டு விளக்கமாறால் தள்ளிவிடு. தயவு செய்து கையை வைத்து நீ எடுத்தாலோ, இல்லை தெரியாமல் மிதித்து விட்டாலோ மிகப்பெரிய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நான் நல்லதுக்குத்தான் சொல்கிறேன், தப்பான ஒரு விஷயத்தை எப்பொழுதும் சொல்ல மாட்டேன். எல்லாமே ஒரு முன்பு சொன்னால் நீ அதிலிருந்து தப்பிப்பாய் என்ற ஒரு எண்ணம் தான், மற்றபடி வேறு எதுவுமே அல்ல. இப்பொழுது இந்த விஷயத்தை உனக்கு சொல்கிறேனா, நீ நாளை எழுந்திருக்கும் பொழுது பாதுகாப்பாக என்னென்ன பொருள் இருக்கிறது என்று பார்த்து எழுந்திருப்பாய். இல்லை என்றால்
அவசரப்பட்டு காலை எழுந்து வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவையே இல்லாமல் சில விஷயத்தை கையால் எடுப்பார், சில விஷயத்தை காலால் மிதித்து விடுவார். அதற்கு பின்புதான் ஐயோ இந்த ஒரு விஷயத்தை செய்து விட்டோமே, என்ன நடக்குமோ, யார் இப்படி எல்லாம் போட்டார்கள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்கிறது என்று புலம்புவார். புலம்புவதற்கு அவசியமே இல்லையே, நான் இப்படி சொல்லிவிட்டார். அதனால்தான் நான் சொல்லிவிட்டேன், இந்த விஷயத்தை எல்லாம் இந்த பெண் செய்கிறார், தயவு செய்து எதையும் நினைத்து கண்டுக்காதே, எதையும் நினைத்து குழப்பிக் கொள்ளாதே என்று. உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய தேடல்கள் எல்லாம் எனக்கு தெரியும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்பதும் தெரியும். ஆனால் எல்லா விஷயத்திலையுமே சொல்கிறேன், குழப்பத்தையும் எல்லா விஷயத்திலையுமே ஒரு பொறாமையும் எண்ணத்தை வைத்துக்கொண்டு அந்த பெண் எங்கு போனாலும் உன்னை பார்த்து கொண்டு, உன்னுடைய வீட்டிலும் சரி, உன்னுடைய அனைத்து இடத்திலும் சரி, நீ என்னென்ன செய்கிறாய், என்னென்ன விஷயத்தை செய்கிறாய், ஏன் என்ன விஷயத்தை செய்கிறாய் என்று உன்னை கவனித்து கொண்டு அவருடைய நேரத்தை தேவையே இல்லாமல் கழிக்கிறாய் என்றுதான் நான் சொல்வேன். அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் சரியாக இருக்கும். ஆனால் மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை இழக்கப் போகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கவலையே. உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறாள், ஆனால் நீ முன்னேறப் போகிறாள். அவள் தேவையே இல்லாமல் நேரத்தை ஒதுக்கி உனக்காக இந்த விஷயத்தை எல்லாம் செய்து கொண்டு, இதனை கையால் எடுக்க வேண்டும், இது உனக்கு நடக்க வேண்டும் என்று தீய விஷயத்தை செய்து கொண்டு செய்யும் பொழுது அது அப்படியே அவளுக்கு திரும்பி அவருடைய குடும்பம் தான் வீணாக போகுமே தவிர உன்னுடைய குடும்பம் வீணாக போகாது. இது நான் உனக்கு செய்து தரும் சத்தியம். பல பேர் இப்படித்தான் வாழ்க்கையை இழக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தை விடுவார்கள், ஆனால் மற்றவருடைய குடும்பத்தை கவனிப்பார்கள். என்ன செய்கிறார்கள், என்ன வாங்குகிறார்கள். ஒரு பொருளை நீ இன்று வாங்கினால் அடுத்த நாள் இன்னொரு பொருள் அதே போல அவருடைய வீட்டிலும் இருக்கும். அதே மாதிரிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. நீ எந்த அளவுக்கு மன உளைச்சலோடு இருக்கிறாய், எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறாய் என்பது எதுவுமே யாருக்கும் தெரியாது. எதுவாக இருந்தாலும் கவலையை விடு, சந்தோஷமாக இரு. யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் பேசட்டும், எந்த ஒரு பேச்சுக்கும் இடத்தை கொடுக்காது. உன்னை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுகிறான், உன்னை பார்த்து ஒருவன் தேவையே இல்லாமல் சில விஷயத்தை செய்கிறான் என்றால் செய்யட்டும், விடு. அவனுடைய வாழ்க்கையை அவனை அழித்துக் கொள்கிறான் என்றுதான் அர்த்தம். இப்பொழுதும் இந்த பெண்ணானவள் உன்னுடைய வீட்டு வாசலில் நாளை இந்த பொருளை வைக்கப் போகிறாள் என்று சொல்லிவிட்டேன். நீ சுதாரித்து விடுவாய், ஆனால் அவள் வைத்தவளுக்குத்தான் அது திரும்பும். எந்த ஒரு தீய சக்தியாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்திற்கு அதை விடுகிறார்கள் என்றால், ஒரு நபர் இன்னொரு நபருக்கு தீய விஷயத்தை செய்கிறான் என்றால் அது அவனுக்கு போகவில்லை என்ற பட்சத்தில் என்ன தெரியுமா ஆகும்? அது யார் செய்தாலும் அவனுக்கே அது திரும்ப ஆரம்பிக்கும். அதனால்தான் சில குடும்பங்கள் அழிகிறது. ஒரே எதிரியாக அழிந்து போவதற்கு காரணம் இதுதான். நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே. நீ பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறாய். சாயுடைய கட்டுப்பாட்டில், சாயுடைய கவசம், அதாவது உன் வீட்டை சுற்றி என்னுடைய வளையம் இருக்கிறது. சந்தோஷமாக இரு, எல்லாமே நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.